மக்களே, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்ட நடவு. இதுவும் நம்மளோட நடவு தான். இந்த பக்கம் இருக்கிறதும் நம்மளோட நடவு தான். ஏன்னா அதில் நடவு இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், எல்லாமே அழுகி போயிடுச்சு. என்னென்னா நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நடவு நட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்மளோட கிளைமேட்டு நம்மளோட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி 15 தேதிக்குள்ளார வந்து நடவு நட்டணும். ஆனால் நம்ம நட்டது வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஐப்பசியில் தான் நடவு நட்டோம். அதனால் வந்து மழை பிடிப்பு பகுதி இதெல்லாம். இது வந்து மழை தண்ணி நட்டு ஒரு 3 நாள் நல்லா இருந்துச்சு. 3ஆவது நாளே வந்து எதிர்பார்க்காத விதமாக அதிகப்படியான மழையினால் தண்ணி ஏறிடுச்சு. ஏறின உடனே இந்த பக்கம் இருக்கிற இது எல்லாமே வந்து நாற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், எல்லாமே உள்ளே போயிடுச்சு நடவுல. அதே மாதிரி நடவு வந்து நம்மளது நாற்று வந்து நல்லா இருந்ததுனால வந்து நட்ட உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா படுத்துக்கிச்சு. அது ஹைட்டு நல்லா வளர்த்தியாக இருந்ததுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நடவு நட்ட உடனே அப்படியே படுத்துக்கிச்சு. ஓரளவுக்கு இளம் நாட்டாக இருந்து சின்னதாக இருந்ததுன்னா நின்றுட்டு இருந்திருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேபி தப்பிச்சிருக்கலாம், அப்படியே சொல்ல முடியாது. இயற்கையிட்ட நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அது நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்கும். இது கொஞ்சம் மேடான பகுதின்றனால ஒரு 2 அங்குலம் தான் மேடான பகுதி. பரவாயில்ல. இந்த நடவு வந்து ஓரளவுக்கு உயிர்ப்போடு இருக்குது. இதுவும் சொல்ல முடியாது. இப்போ மறுபடியும் புயல் அகைன் வந்து பார்த்திங்கன்னா மொந்த புயல் வருது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இந்த மொந்த புயலில் அதிகப்படியான மழை இருக்குது. ஆனால் ரொம்ப பெரிய மழை இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் நம்மளுக்கு வந்து மேப்பும் அப்படி தான் காமிக்குது, அதாவது வானிலையும் அப்படி தான் காமிக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. வருங்காலங்களில் புயலில் இருந்து தப்பிக்கணும், மழை பொழியிலேருந்தும் தப்பிக்கணும். இந்த நடவுகள் அப்படி இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30,000 ரூபா கிட்ட செலவு பண்ணுறோம். நமக்கு தெரியும் இந்த வாட்டி அதிகமான மழை வரும்னு. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் நடவு நட்டோம். பட் வந்து இந்த வாட்டி அது வந்து என்னாச்சு, வரல. ஓகே, எனிவே நம்ம இருக்கிறத இதை கரெக்டாக ரெடி பண்ணி இதை வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம். இது வந்து ரகம் 38 நினைக்கிறேன். அதான் வந்து மோட்டார் ரகம்னு சொல்லுவாங்க. இதை டிபிசிக்கு தான் கொள்முதல் பண்ணலான்னு இருக்கோம். பார்ப்போம். ஜான்வரி பொங்கல் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா அறுவடை நடக்கும். கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.